தாவேக்காவோட தேர்தல் வாக்குறுதிகளை ஐயா சொன்னது யாரு? தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் சொன்னது என்னன்னா, 5 ஏக்கருக்கு உள்ள நிலம் வச்சிருந்தா முழுமையாக தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி. சார் சொன்னது இது. ஆனா சார் செஞ்சது என்னன்னா, கூற்று வங்கியில் வாங்கிய 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு. வணக்கம் நண்பா, எங்க அண்ணன் மஞ்சப்பொடி மாமா 3 நேரம் சோறு திங்கணும் இல்லையா? அன்னைக்கு தாவேக்கா டவுசர் பிடிச்சி தொங்கினாப்புல, இன்னைக்கு தொங்கிட்டு இருக்கிறாப்புல, கேள்வி கேட்டிருக்காப்புல, நம்ம பதில் சொல்லிடலாமா? அதாவது மஞ்சப்பொடி 75 வருஷமா ஒரு கட்சி இருக்குது, 50 வருஷமா ஒரு கட்சி இருக்குது. 2 கட்சி நாட்டை போட்டு சுரண்டியாச்சு. இப்போ ஒருத்தர் புதுசாக உள்ள வந்திருக்கிறாரு, நம்ம அண்ணன் வந்து 20 நாள் ஆச்சு. பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு ஒன்று சொன்னீங்க, இன்னைக்கு ஒன்று சொல்கிறீங்க, மாற்றி பேசுகிறீங்க. சரி மஞ்சப்பொடி மாமா, நீங்கள் கொத்தடிமையாக இருக்கிறீங்களே திமுகவில், அவங்க நீட் தேர்வு ரத்து ரகசியம் அப்படின்னாங்க, ஏன் கேட்கல? சரி. விவசாய கடன் ரத்து அப்படின்னாங்க, ஏன் கேட்கல? சரி. நீங்கள் 200 ரூபா வாங்கியிருப்பீங்க. கல்வி கடன் ரத்து அப்படின்னாங்க, ஏன் கேட்கல? ஓ, அதுக்கு காசு வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் ஏன் இங்கே பேசுகிறீங்கன்னா, அங்கே பேமெண்ட் வந்திருக்கிறதுனால பேசுகிறீங்க. அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியோட வேலை என்னன்னா, எலெக்ஷன் வந்தாலே வரவு தான், அறுவடை காலம்தான். 234 தொகுதியில் நாங்கள் தனிச்சு நிற்கிறோன்னு சொல்லிட்டு அப்படி மக்கள்கிட்ட ஒரு வீரியத்தை காமிச்சிடுறது. தோற்றதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம், எங்கள் கோட்பாட்டில் உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் திரும்பி தேர்தல் வந்தால் அடிக்கிறது நாங்களே தான் ஜெயிப்போம் அப்படிம்பாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தோத்துட்டு போட்டோம், எங்களுக்கு தெரியலைன்னு தர்றாங்க, ஊரை ஏமாத்துற எல்லா வழியும் எங்கிட்ட இருக்குது, நாங்கள் அதை பண்ணிட்டு தான் இருப்போம், ஆனால் எங்கள் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக இருப்போம். ரஜா, ஒரு டம்மி கட்சியை வச்சு 8.2 வரைக்கும் அப்படியே நகர்த்திட்டு போய் நீயே அந்த கட்சியை அழிச்சு 4 கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ நீ பேச ஆரம்பிச்சு திரும்பி அந்த கட்சி 0 கொண்டு வர்றது தான் உன்னோட அஜெண்டா. எந்த காலத்துலேயும் நீங்கள் வார்டு மெம்பர் ஊடி ஆக முடியாது. சரி ராஜா, நான் ஒன்று கேட்குறேன், விஜயனை எங்கே நிற்கிறாரோ அங்கே நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி எங்கள் அண்ணன் மஞ்சப்பொடி மாமா சொன்னாப்புல, நானும் அவர் நின்ன தொகுதியிலெல்லாம் பேப்பரெல்லாம் தலையுள்ள விட்டு பார்க்குறேன், எங்கள் மஞ்சப்பொடியில் காணமே அப்படின்னு. அப்புறம் 4 பேர்த்து சொல்லியிருக்காம தெரியாமல் வாய் விட்டாங்க, அவரை ஏற்று நம்ம இங்கே எப்படி நின்று ஜெயிக்க முடியுங்க? அது ஆகாதுக்கு, நான் ஏற்கனவே திமுக கொத்தடிமையாக வாழ்ந்துட்டேங்க. மஞ்சப்பொடி வேட்பாளராக நிற்கிறதுக்கு உனக்கு வக்கும் இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு எந்த காலத்தில் வாக்கும் இல்லை, அந்த எல்லாத்துக்கும் வாய் மட்டும் உள்ளது. இதுதான் நிதர்சனமான உண்மை. நீ எந்த தொகுதியில் நின்னாலும் சரி நீ தான் திமுக கொத்தடிமையா? சரி, இந்த வீடியோ ஃபுல்லாக சேர வேணுங்க மக்களே. இது ஒரு தமாஸ் கட்சி. நன்றி.